வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஒரு பழைய நாளத்து ஓல்டன் டேஸ் இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா பச்சை புளி ரசம். இதை வந்து அடுப்பில் ஏற்றணும்னு அவசியமே கிடையாது. இதில் வந்து ஆனால் ஆந்திராக்காரா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அது பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு இடித்து இதில் சேர்த்துப்பா. நான் அதெல்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு பூண்டுனாலே அலர்ஜி. அதுலேயும் பச்சை பூண்டு அலர்ஜி. பக்கத்து நாட்டுக்கே ஓடி போயிடுவேன். அந்த லெவலில் நமக்கு ஆகவே ஆகாது. ஸோ அதனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லாதையும் இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் ஆர் எலும்பிச்சம்பழத்துலேயே ஒரு மீடியம் சைஸ் எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வெந்நீரில் நல்லா சோக் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா ஒரு 2லேருந்து 3 கப்பு தண்ணி விட்டு இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு 2 தக்காளி போடுறேன். பச்சை மிளகா 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அண்ணா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கொத்தமல்லியாக போட்டிருக்கோம். இதில் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி மிளகு ஜீரக பொடி நான் பண்ணி வச்சுருப்பேன் ஆற்றுல. அந்த மிளகு ஜீரக பொடி தான் இதில் போட போகிறேன். அண்ணா ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஏன்னா பச்சை மிளகா வேறு இருக்குது. பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இது இவ்வளோதானான்னு கேட்டெல்லாம் இல்லை. இதை வந்து கை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, நெயில்ஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது கையால் தான் பண்ணி ஆகணும். அதனால் நல்லா இந்த தக்காளியில் நல்லா பிசைஞ்சிருங்க. அதனால் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் நான். இது கை மணம்னு சொல்ல மாட்டாளா, இந்த கை மணத்தில் இருக்கிற ரசம் தான் இது. அதான் இதில் வந்து பச்சையாக பூண்டு பச்சையாக வெங்காயம் இது எல்லாத்தையும் தட்டி போடுவா ஆந்திராக்காரா எல்லோரும். தேவைப்பட்டவா பிடிச்சவா நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. எனக்கு பச்சை புளியே ஆகாது, அதில் பச்சை பூண்டு ஆகவே ஆகாது. அதனால் நான் அதெல்லாத்தையும் எடுத்துக்கல. அதனால் அந்த மாதிரி கையால் பிசைஞ்சிருங்க ஃபுல்லாக. இது கண்டிப்பாக யார்கிட்டையான்னு கொடுத்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு. பேச்சுலர்ஸாக இருக்கிறவாளுக்கெலாம் இந்த ரசம் ரொம்ப ஒரு ஈஸியான ரசமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. இது அடுப்புலேயே ஏற்ற வேண்டாம், அவ்வளோதான், ரசம் தயார். தாளித்து கொட்டணுன்னா எங்களுக்கு இது தாளித்து கொட்டுறது கூட கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேடா, வேண்டவே வேண்டாம். இதோடு அப்படியே வச்சுருங்க ரசத்தை. நல்லாவே இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ஒரே ஒரு மிளகா வத்தல் போடுறேன்.
எவ்வளோ ஜோராக இருக்குது பார்த்தீங்களா ரசம் பார்க்குறதுக்கே. ஸோ பச்சை புளி ரசம் நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருக்கும், நான் என் பொண்ணுகிட்ட கொடுத்து அவளை சாப்பிட்டு அவளோட வாய்ஸ் மட்டுமாவது நீங்கள் கேட்கலாம். ஒரே நிமிஷம் இருக்கும். இவ்வளோ ஜலதோஷத்தோட அவளுக்கு பச்சை புளி ரசமாக கேட்குறேன். ஜென்ரலாக சொல்லுவாள் போன ஜுரத்தை புளியிட்டு அழைச்சாலான்னு. அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு இப்போ தான் உடம்பு தேவையில்லை. நான் அம்மா பொண்ணு 2 பேரும் ஒன்றா தான் படுத்துட்டு இருந்தோம். அவளுக்கு இப்போ புளியிட்டு திருப்பி ஜுரத்தை இது கொடுக்குறேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். ரியலி பானிபூரியோட சிஸ்டர் மாதிரி. ஸோ என் பொண்ணுகிட்டேருந்து எப்படி இருந்ததுன்றதுக்கான அந்த பதில் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.